everyone, 12th maths exercise 1.2ல ஃபர்ஸ்டில் 5th sum ரேங்கிங் கண்டுபிடிக்கிறது. இது 3x4 மேட்ரிக்ஸ். அப்போ வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இது 3x3 மேட்ரிக்ஸ்னும் இதுலேருந்து இது வரைக்கும் இன்னொரு 3x3 மேட்ரிக்ஸை போட்டு நம்ம ரேங்க் கண்டுபிடிப்போம். முதல்ல இது எடுத்துப்போம். இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். 0 நீங்கள் மேலே 0னே போட்டலாம், எப்படி இருந்தாலும் 0 தான் வரும். ஓகேவா? -1 மல்டிப்ளை பண்ணோம்னா 0 -4 8s are 32 +2 × 0 -2 8s are 16. அப்போ 0வா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ +32 2 16s are -32 32 32வும் கேன்சல் ஆகிட்டா. அப்போ 0. இட் இஸ் அன் 0 மேட்ரிக்ஸ். நான் சொன்ன மாரி அடுத்து 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ 1 × 4 2s are 8 3 0s are -0 -2 இதை ரோவை காலத்தை முடிச்சிட்டோம்னா 2 2s are 4 -1 3s are 3 +1 0வா -1 4s are 4 இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 8s are 8 மைனஸ் இங்கே வந்து 4 3s are 4 -3 1 அப்போ -2 × 1 -2 இங்கே -4 -2 -4 -6 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இட் இஸ் அ நான் 0 மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் வந்து 3x3. அதாவது இந்த இடத்துல ஈக்குவல் டு 0ன்னு மட்டும் வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் வரணும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.